வெஜ் சமையல். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு டிஃப்ரெண்டான சிம்பிளான ஈஸியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இட்லிக்கு எப்போதும் சட்னி சாம்பார் வச்சு ரொம்ப போர் அடிக்குங்க. இந்த ரெசிபி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுங்க இட்லி இன்னும் கொஞ்சம் கொடுங்க சொல்லிட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. ஸோ தோசையும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த ரெசிபி பேர் ஒரு டிஃப்ரெண்டான நேமுங்க. அப்படி என்ன பேர் தான் கேட்குறீங்க? இன்னைக்கு நம்ம டுடே ரெசிபியா கொசுமல்லி எப்படி செய்யறாங்க பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் இன்கிரிடியன்ட் 1/4 கிலோ கத்திரிக்காய். இதுதான் நம்ம மெயினுங்க கொசுமல்லிக்கு. 2 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, 1 பல்லாரி, 5 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, 2 மிளகாய் வத்தல், அப்புறம் 2 பூடுங்க. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லா இன்கிரிடியன்ட் பார்த்துருவோங்க. இந்த டிஃப்ரெண்டான ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நீங்க கத்திரிக்காவை இந்த ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. நறுக்கணும்னா நம்ம கத்திரிக்காய் வந்து கருத்துரும். அதனால நீங்க தண்ணியில போட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும் கருக்காம. ஸோ அதனால நாங்க தண்ணியில போட்டு வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா தண்ணியில இருந்து எடுத்து நம்ம ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி நல்லா வடிச்சு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் மாதிரியே கருத்துரும். அதனால தான் நம்ம தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம். இப்போ கத்திரிக்காய் மாதிரியே நம்ம ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கத்திரிக்காய் வந்து தோல் நீக்க மாட்டோம். உருளைக்கிழங்கு இங்கே தோல் நீக்கிட்டு தான் அந்த மாதிரி தண்ணியில் வெட்டி போடணும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பச்சை மிளகாவையும் சென்டரில் மட்டும் கீத்தி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிற இன்கிரிடியன்ஸ் எல்லாம் முங்குற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வத்த வச்சு அதுக்கு மேலே குக்கரை வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஆவி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெயிட் போட்டுடலாம். ஆவி வந்துடுச்சு. இப்போ நம்ம வெயிட் போட்டுடலாம். ஒரு 4 to 5 விசில்ஸ் வச்சுக்கோங்க. நல்லா கொலையே வேகட்டும். விசில்ஸ் வந்துச்சு. நம்ம ஸ்டீம் இறங்கினதுக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். நல்லா ஸ்டீம் இறங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ அதனால நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நீங்க மசிச்சு விடணும். நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு மசிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேனை அடுப்புல வச்சிருக்கோம். அது நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ள நம்ம மிளகாய் வத்தல் வச்சிருந்தோம்ல அதை நம்ம பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதெல்லாம் நம்ம 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு மிளகும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டி நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதே ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம மஞ்சள் பொடி பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோம். இப்போ அது கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம லைட்டா வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மஸ்ட் வச்சிருந்தோம்ல அதோட நம்ம தாளிச்சு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொசுமல்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட கொசுமல்லியை பிளேட்ல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொசுமல்லி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, மிளகு பொங்கல் கூட அற்புதமான சுவையில டேஸ்டா இருக்கும். ரெண்டுக்கும் பர்ஃபெக்ட் காம்பினேஷனுங்க. இன்னைக்கு நான் கொசுமல்லிய மிளகு பொங்கல் கூட தான் சாப்பிட போறேன். ஹெல்தியான மிளகு பொங்கல் எப்படி செய்யணுங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கொசுமல்லிய எது கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணாதீங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை.